வணக்கம். சிவன் ஜோதிடம் சேனல். இந்த ஜோதிட சேனலில் குரு பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சியால் இழந்ததை பெறப்போகின்ற ராசிகள் எது, குரு பெயர்ச்சியால் சங்கடங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும்போது அந்த வளர்ச்சியில் தடைகளும் தடுமாற்றங்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் என்பது குரு பகவான் ராசிக்கு 6, 8, 12 ஜென்ம ராசியில் அமர்கின்ற காலத்தில் இத்தகையான கெடு பலன்களை தருவார். குரு பகவான் தான். குரு பகவானை பொறுத்தவரையில் ராகு கேதுவை போல, சனியை போல துன்பங்களையும் வேதனைகளையும் தருகின்ற கிரகம் அல்ல, கௌரவ கிரகம். ஒரு மனிதனுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை கிடைக்கிறது என்றால் ஒன்று நல்ல பதவியில் இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், வாழ்க்கையில் பல வகையான நன்மைகளை பெற்றவர்களாக இருந்தால் கௌரவம் தானாகவே கிடைக்கும். அத்தகையான உயர்ந்த இடத்தில் அமர்த்தி சந்தோஷம் நமக்கு தருகின்ற கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் தான் வருகின்ற 20ஆம் தேதி 10ஆம் மாதம் 2026 கடகராசியில் இருக்கின்ற குரு பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்து இழந்ததை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை சில ராசிகளுக்கு தருவார். அது என்னென்ன ராசி? முதலில் எந்த ராசிக்காரர்கள் நன்மைகளை அதிகமாக பெறப்போகிறார் என்பதை விட இது குரு பகவான் மாற்றத்தால் கிடைக்கக்கூடியது, குரு பகவான் பேச்சியால் கிடைக்கக்கூடியது. குரு பகவான் 12 ராசிகளில் மேசமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும் சொல்கிற மாதிரி எந்த ராசியாக இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் இருக்கின்ற பலன்கள் வேறு. கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய பேச்சு காலங்களில் எந்த ராசியாக இருந்தாலும் பொதுவாகவே நன்மைகளை செய்வார் நல்ல இடத்தில் அமரும்போது. எந்த ராசிகளில் அமர்ந்தாலும் கெடு பலன்களை தருவார் கெட்ட இடத்தில் அமரும்போது. ஆகையால் குரு பகவானை பொறுத்தவரையில் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளை செய்வார் என்றால் முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம். வருகின்ற காலங்களில் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையும் லாபகரமான தொழிலும், எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பாராத தன லாபங்களும் சந்தோஷமும் பெறுகின்ற ஒரு ராசியாகவே மேசராசி இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12ஆம் இடத்தில் கஷ்டத்தை கொடுத்தாரு, ஜென்ம ராசியில் வனவாசத்தை கொடுத்தாரு, 2ஆம் இடத்தில் ஓரளவுக்கு நன்மை செய்தார், 3ஆம் இடத்தில் முன்னேற்றத்தை தடுத்தார், 4ஆம் இடத்தில் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுத்தார். இது அனைத்தையுமே சரி செய்கின்ற இடத்திற்கு குரு பகவான் வருகிறார், நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் அருகில் வந்துவிட்டது. பெறப்போறீங்க, நன்மைகள் நடக்கப் போகிறது. புரிந்து கொள்ளாதவர்கள், புரிந்தும் உங்களை தெரியாதவர்கள் போல, தேவையில்லாதவர்கள் போல உதாசனப்படுத்திய காலங்கள் மாற்றம் பெற்று உங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கும், உங்களுடைய செயல்களுக்கும் மரியாதை இருக்கும். உங்களை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட உங்களுடைய உதவியும் உங்களுடைய அரவணைப்பும் தேர்கின்ற காலம் அருகில் வந்துவிட்டது. அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு யோக காலம்தான். இப்போ வருவது அதிகப்படியான யோக காலம் என்று சொல்லிவிடலாம். தொடர் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, திடீர் பணக்கார யோகத்தையும் பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகம்தான் குரு பகவான் ராசிக்கு 11 அமருவது.
எதிர்பார்த்ததை எண்ணியதை எளிதில் நிறைவேற்றி வெற்றிகளை காணலாம். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க தான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில் என்ன செய்வது, எப்படி செய்வது, எது செய்தாலும் கஷ்டமாக இருக்குது, உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குது, பொருள் இழப்புக்கள் வந்தாச்சு, பொருளாதார இழப்புக்கள் வந்தாச்சு, நஷ்டமும் கஷ்டமும் நோயும் கடனும் வாட்டி வதக்குது என்கின்ற அவச்சொல், மன கஷ்டம், துன்பம் முற்றிலும் மாறுபட்டு அதிர்ஷ்டகரமாக யோககரமாக சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை தரப்போகிறார் குரு பகவான். எப்போ? 20/10/2026. இதில் ஒரு மாற்றம் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் அந்த பயிற்சி காலத்தில் மட்டும்தான் அந்த நாள் அந்த நேரத்தில் தான் வந்து நன்மையை செய்யுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. குரு பகவான் மாறுவதற்கு, அதாவது இப்போ கடகராசியில் இருக்கிறார் இல்லையா, தனுசு ராசிக்கு 8ஆம் இடம் அதிகப்படியான தொல்லை கொடுத்துருப்பார். இப்போது அந்த 8ஆம் இடத்தில் இருக்கும்போதே 2 மாதங்களுக்கு முன்பதாக 9ஆம் இடம் மாறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பதாகவே நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். ராகு கேதுக்கள் 3 மாதங்களுக்கு முன்பதாக நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சனி பகவான் 6 மாதங்களுக்கு முன்பதாகவே பயிற்சி பெறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாகவே நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவார். இப்போது குரு பகவான் 10ஆம் மாதம்தான் நன்மையை செய்வாரா, 20ஆம் தேதி தான் நன்மையை செய்வாரான்னு கேட்டிங்கனாக்கா 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு இனி 7.5 சனியால் எந்த பயமும் வேணாம். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் முற்றிலும் மாறும். உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வியாபாரமும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய நண்பர்களும் இதனால் வரையில் புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தால், புரிந்தும் தெரிந்தும் விலகி சென்றவர்களாக இருந்தால், கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்யாமல் விட்டு விலகியவர்களாக இருந்தாலும் தேடி வந்து உதவி செய்யவும், தேடி வந்து நன்மைகளை செய்யவும், தேடி வந்து நீங்கள் நல்ல நிலையில் வாழ்த்துக்கொண்டன அனைத்து வகையான நற்பலன்களும் பெறக்கூடிய காலம். கடினமாக உழைத்தும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உங்களை தேடி நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும், இழந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் லாபகரமாக வந்து சேரக்கூடிய காலங்கள் அருகில் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தனிப்பதிவை போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.